அதே மாதிரி இன்னொரு விஷயம், உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்கிறேன்னு கேளுங்க. இது எல்லாமே சைக்காலஜி ஓரியன்ட் தான். இப்போ வந்துட்டு உண்மையான அணிகலன் இது ஆத்மஸ்வரூபத்தின் அந்த தன் அடக்கம், ஒரு சாந்த ஸ்வரூபம், பொலைட்னஸ்னு இங்கிலீஷில் சொல்லலாம். சரிங்களா? அது இல்லை, நம்மளுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் இல்லை, நம்ம மேலே நம்ம ஒரு சுயமரியாதையில் இல்லை, லோ கான்ஃபிடென்ட்டில் இருக்கும். அப்படின்னா வந்துட்டு நமக்கு எப்படி வந்துட்டு அது வந்துட்டு நம்ம நெகட்டிவாக வந்துட்டு நம்ம புத்தி வேலை செஞ்சு அதுக்கு வந்துட்டு கோப்பப் பண்ணிக்கும், அதை சமநிலை கொண்டு வரும்னா, சரிங்களா, இது எல்லாமே நெகட்டிவ் தேகாபிமானம் முழுவதுமே நெகட்டிவ் ரீஸ்டோர்மெண்ட், நெகட்டிவ் ஹீலிங். சரிங்களா? ஏன்னா இந்த மாதிரி ஹீல் பண்ணிக்கிறது ரொம்ப நாள் எப்பயுமே நீடிக்காது. உண்மையான அந்த ரூட் காஸ் எங்கே நம்ம வந்துட்டு வீக்காக இருக்கும், எங்கே வந்துட்டு பாதிப்படைஞ்சிருக்குன்னு பார்த்து அதை சரி செய்கிறதுக்கு தான் ரொம்ப நாள் பலன் தரும். சரிங்களா? இப்போ வந்துட்டு அந்த மாதிரி செல்ஃப் இமேஜ், அவங்க மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அவங்கள யாராவது நீ வந்துட்டு குண்டாக இருக்க, கருப்பாக இருக்க, நீ வந்துட்டு நல்லாவே இல்லை, அது இல்லாத அவங்கள வந்துட்டு உனக்கு ஒழுங்காக படிக்க தெரியல, உனக்கு ஒரு வேலை இல்லை, நீ வந்துட்டு எதுக்கும் உருப்பட மாட்ட, நீ அப்படி இப்படி அந்த மாதிரிலாம் நிறையா சில பேர் சொல்லுவாங்கல்ல. அதாவது யாரும் மூஞ்சுக்கு முன்னாடி சொல்ல மாட்டாங்க. சரிங்களா? அப்படி சொன்னால் நம்ம அடுத்த நாள் அவங்களை தூக்கி எறிஞ்சிரோமே, இது எல்லாமே மறைமுகமாக சொல்லுவாங்க. சரிங்களா? எப்படி துரியோதனன் கூடவே கர்ணனை அவன் கூட இருந்து அவனோட லாபத்துக்கு பயன்படுத்திக்கிட்டானோ, அந்த மாதிரி தான் கலியுக மக்களும். சரிங்களா? கூடவே தான் இருப்பாங்க, சொந்த பந்தங்கள்லாம் இருப்பாங்க, நெருங்கியவங்களாக இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸாக இருப்பாங்க, எப்படி வேணாலும் இருப்பாங்க, பிகே வாசா கூடவே இருப்பாங்க. சரிங்களா? அவங்க வந்துட்டு எல்லாமே அவங்க புத்திக்கு தகுந்த மாதிரி, அவங்க சுபாவத்துக்கு தகுந்த மாதிரி தான் நடப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்க நிலையில் அது என்னன்னு நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அதை புரிஞ்சுட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்களா அப்படின்னு நம்ம உணரணும். ஸோ இதை உணராத பட்சத்தில் அவங்க மேலே நம்பிக்கை வச்சுருவாங்க. அப்போ வந்துட்டு அவங்க சொல்கிறத ஏற்றுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அவங்களுக்குள்ளே என்ன வரும், ஒரு நெகட்டிவான அவங்கள பற்றி ஒரு பிம்பம் க்ரியேட் ஆகும். அப்போ வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, தன்னை பற்றி பெருசாக காமிச்சிக்கணும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அப்போ வந்துட்டு அவங்க ஒன்று சாந்தமான வழியிலேயே போகிறவங்க வந்துட்டு அப்போ கொஞ்ச நேரத்துக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்துட்டு அவங்க ரிலீவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நாட்டத்தில் காமிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இது என்ன, தேக விமானம் உடம்பு ரீதியாக எஃபெக்ட் ஆகுதில்ல, நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிறதோ இல்லை ஆடை ஆபரணங்கள் அந்த மாதிரி நம்மளை எப்படி நல்லா காமிச்சிக்கிறது அந்த மாதிரி இதில் இருந்துக்குவாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்துட்டு இதில் உண்மையான இது என்னென்னா, நம்ம இதனால தான் நம்ம வந்துட்டு இதுக்கெல்லாம் நாட்டம் அதிகமாக இருக்குன்னே அதை புரிஞ்சுக்க முடியாது. இதுதான் உண்மை. சரிங்களா? ஸோ இதெல்லாமே நம்ம அலசி ஆராயணும். இதுக்கு முன்னாடி நம்மகிட்ட இவ்வளோ இல்லையே, ஏன் இப்படி இருக்குது, ஏன் இது மேலே நாட்டம் அதிகமாக வந்துச்சு, வேறு என்ன கஷ்டம் நமக்கு இருக்குது, அந்த மாதிரி யோசித்து நம்ம வந்துட்டு இதை பக்குவமாக எதிர்கொள்ளணும். சரிங்களா? ஓகே, ஓம் சாந்தி. அடுத்து வந்துட்டு சில பேர் வந்துட்டு இப்படி பக்குவமாக யோசித்து கொஞ்சம் சாந்தமாக இது வந்துட்டு அவங்களே பாதுகாத்துக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறது. சில பேர் வந்துட்டு அடுத்தவங்களை அழிக்கணுங்கிறது, அது கலியுக மனுஷங்க பண்ணலாம். சரிங்களா? இந்த மாதிரி பண்ணுனா அவங்க அடுத்தவங்களை அழிக்கிறதுக்கு அந்த மாதிரி நெகட்டிவ்ஸ் ஏதாவது சதி திட்டம் திட்டுறது, இல்லை வந்துட்டு பணம் பதவி பொருள் அதன் பின்னாடி ஓடி அந்த லாபத்தில் போய் சிக்கிக்கிறது. சரிங்களா? ஆக்சுவலி லாபம் தராது, அது போய் சக்கர வியூகத்தில் மாட்டி விட்ரும். நிம்மதி சந்தோஷம் ஆனந்தம் எப்பயுமே அவங்களுக்கு இருக்காது, அனுபவிக்கவும் முடியாது. ஸோ அவங்க ராவணன் சீத்தையை கதட்டிட்டு போயிட்டான். சரிங்களா? ஓகே, ஓம் சாந்தி. இதுதான் இன்னைக்கு நம்ம சொல்ல விரும்பினது. ஓம் சாந்தி. நன்றி. தேங்க்யூ பாபா.